ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ளவுட் தமிழ் டிவி சேனல். இன்றைக்கி நாம் பிரண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பிரண்டை செடி பார்த்திங்கன்னா ஆள் நடமாட்டம் குறைவாக உள்ள பகுதிகள் மட்டுமே அதிகமாக இருக்குங்க. இது இந்த கொடி போன்று படர்ந்து தாங்க இருக்கும். வேலி ஓரங்களிலோ இல்லை முட்புதர்களிலோ இல்லை மரத்தின் மீதோ வளரக்கூடிய தாவரங்க இது. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். வாங்க இந்த பிரண்டை செடியை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இலையை ரிமூவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை சின்ன சின்ன பீசஸாக உடைங்க. அதில் நார் வரும், அதையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயங்க, இதை க்ளீன் பண்ணும்போது கையெல்லாம் ஒரு மாதிரி அரிக்குங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் ஏதோ ஒரு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த அரிப்புத்தன்மை இருக்காதுங்க. எங்கள் வீட்டிலே நாங்கள் இந்த பிரண்டை செடி வளர்க்குறோங்க. நான் அதோட நுனிப்பகுதி மட்டும்தான் உடச்சிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அதில் அரிப்புத்தன்மையும் கம்மியாக இருக்கும், ப்ளஸ் அதில் நாரும் கம்மியாக தாங்க இருக்கும். இந்த பிரண்டையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. அதில் ஒரு சிலதை பற்றி மட்டும் நான் சொல்கிறேன். இதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதால எலும்புகள் உறுதிப்படும், ப்ளஸ் பசியை தூண்டும். செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு செரிமான பிரச்சனை தீரும், நரம்புகள் பலமாகும். இதே போல் இன்னும் நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டது தாங்க இந்த பிரண்டை. இந்த பிரண்டையை சட்னியாகவோ இல்லை துவையலாகவோ இல்லை குழம்பாகவோ உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உணவில் சேர்த்துக்கோங்க. அது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வாங்க எப்படி குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு. இப்போ முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா போடணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. பட் என்னென்னா சின்ன குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்கன்றதுனால நான் போட்டிருக்கேன். ஒரு லெமன் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள். நான் வீட்டில் இதை மாதிரி மஞ்சள் வாங்கி நான் வீட்டில் அரைச்சிக்கிட்டேன். அடுத்து தாளிப்புக்கு பெருங்காயத்தூள், வடகம், கருவேப்பிலை. இது கூட தேவையான அளவு நல்லெண்ணெய், உப்பு, குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம். 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. தாளிப்புக்கு நம்ம வீட்டில் ரெடி பண்ண வடகம் போட போகிறோம். வடகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும். சின்ன வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறம் பூண்டு ஆட் பண்ண போகிறோம். இதை நல்லா வதக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணணும். கூடவே சேர்த்து தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்ம மஞ்சள் வாங்கி அரைச்சதால இது கொஞ்சமாக போட்டால் கூட போதும், நல்லா கலர் வந்துடும். அடுத்தது குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ண போகிறேன். குழம்பு மிளகாய் தூள் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுக்கலாங்க. நான் தண்ணியாக தான் வச்சுருக்கேன். நீங்கள் கெட்டியாக வேணால் இன்னும் கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணி நீங்கள் கெட்டியாக வச்சுக்கலாங்க.
இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச முருங்கைக்காவையும் உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கோங்க. முருங்கைக்காய் போடுறேன். இப்போ உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கோங்க. பேரலாக இன்னொரு பாத்திரத்தில் பிரண்டையை வதக்கிடலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எடுத்து வச்சுருக்க பிரண்டையை போடுங்க. அதை நல்லா வதக்கணும். இதில் வந்து இந்த பிரண்டையில் அரிப்புத்தன்மை இருக்கிறதால இதை வந்து நல்லா சுருளாக வதங்கணுங்க. நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. அரைச்சி வச்ச பிரண்டையை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இந்த பிரண்டை போடும்போது குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாகுங்க. பிரண்டையை ஆட் பண்ணதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் குழம்பை நல்லா கொதிக்க வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. நமக்கு பிரண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ அருமையாக அந்த பிரண்டை குழம்பு வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாத பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.